சிம்ம ராசிக்காரங்க போர் குணம் கொண்டவங்க. உங்ககிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நல்லது கெட்டதா முழுசா தெரிஞ்சவங்க. சூரிய பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க. எல்லா இடங்கள்லயும் நேர்மையும் உண்மை மட்டுமே நம்பக்கூடியவங்க. உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான். வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க. உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்துக்கு கூட்டிட்டு போறாங்க அப்படின்னா நீங்க கூட்டிட்டு போற ஒரு பக்கம் எல்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க. எந்த தரப்புல நியாயம் இருக்குதோ அங்கதான் நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க. உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க. உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க. இதனாலதான் உங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மத்தவங்களுக்கு தெரியாம பாத்துக்குவீங்க. இதனால பாக்குறவங்க எல்லோருமே சிம்ம ராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பரா இருக்கிறாங்க, இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். கஷ்ட காலத்துல திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது. ஏதோ தட்டு தருமாறி எந்திரிச்சு நிக்கிறப்போ உங்களை குறை சொல்றதுக்குன்னே நிறைய நபர்கள் தேடி வருவாங்க. உங்க சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க. அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க. மறுபடியும் அவங்க உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க. அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் சிம்மராசிக்காரங்க. உங்க வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறணும் அப்படின்றதற்காக தினந்தோறும் கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க தான் சிம்மராசிக்காரங்க. கடந்த காலகட்டங்கள்ல தங்களுடைய வாழ்க்கையில நீங்க நல்லது நடக்க போகுதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. ஆனா உங்களுக்கு அந்த டைம்ல ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான். இந்த கண்டகசனி மூலமாகவும் தற்பொழுது நடந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த அஷ்டமத்து சனி மூலமாகவும் நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் இழப்புகளும் மட்டுமே நீங்க அதிகப்படியாகவே சந்திச்சிருப்பீங்க. சிம்ம ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தீங்க, சொத்துக்களை இழந்தீங்க, தங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தீங்க. கடைசியா நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிக்கிறதா இருக்குது. எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இதுக்கு மேல என்னால வாழவே முடியல சாமி, தயவு செஞ்சு என்ன உன் கூடயே கூட்டிட்டு போயிரு. நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில வாழணும்ன்ற எண்ணம் சுத்தமாவே போயிருச்சு. உங்க மனசுல கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்குது. நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்கு நிறைய நபர்கள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க, எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில மட்டும் என்னைக்குமே குறிக்கோளா இருக்கிறவங்க தான் நீங்க. ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டம் வருது, என்னுடைய வாழ்க்கையில நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்ல, எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி எல்லாமே நடக்குது அப்படின்னு தான் பெரும்பாலான நபர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு பிரச்சனைன்றது வரும், அது கொஞ்ச நாள் இருக்கும், அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிடும். இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படின்ற நிலைமையில தான் முக்கால்வாசி சிம்மராசிக்காரங்க வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. நீங்க என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியையும் மட்டுமே தரக்கூடிய ஒரு பொன்னான ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது. இது நாள் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை அனைத்தையுமே விட்டுருங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்க போகுது அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோ பதிவுல நம்ம முழுசா பார்க்க போறோம். கடந்த 2025ல மிக மோசமான ஒரு நரக வாழ்க்கையை வாழ்ந்தவங்கன்னு சொன்னா அது முழுக்க முழுக்க சிம்மராசிக்காரங்க தான். ஏன்னா அந்த டைம்ல அவ்வளவு பொருளாதார நெருக்கடி, அவ்வளவு குடும்பத்துல பிரச்சனை, வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல பிரச்சனை, பிசினஸ் லாஸ், இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனையை கடந்த ஆண்டுகள்ல சந்திச்சிருப்பீங்க. ஆனா தற்பொழுது நடந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த 2026 நிச்சயம் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய ஒரு ஆண்டாகவே பார்க்கப்படுது. இப்படிதான் சாமி எல்லா சோசியரும் சொல்றீங்க. ஆனா ஜனவரி மாதமே முடிஞ்சிருச்சு. எங்க வாழ்க்கையில எந்த ஒரு மாற்றமும் அல்லது முன்னேற்றமும் இல்ல. எப்படி இருந்தோமோ அதே கஷ்ட துன்பங்கள் அப்படியே தான் டெய்லியுமே இருக்குது அப்படின்னு தான் சொல்ற உங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வீரபத்திர ராஜயோகம் அப்படின்றது கிடைக்க போகுது. அது என்ன சாமி வீரபத்திர ராஜயோகம் அப்படின்னு நிறைய நபர்கள் கேட்பீங்க. அதாவது சுக்கிர பகவானும் புதன் பகவானுடைய சேர்க்கை பாத்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய 90 நாட்களுக்கு இருக்க போறதுனால இதனுடைய பலன்கள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்க போகுது. இந்த இடைப்பட்ட 90 நாட்கள்ல பாத்தீங்கன்னா
நீங்க எதிர்பார்க்காத நீங்க ஒரு ஆச்சரியப்படக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நல்ல ஒரு மாற்றங்கள் எல்லாமே இந்த இடைப்பட்ட 90 நாட்களுக்குள்ள உங்களுக்கு நிகழப்போகுது. அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சனியுடைய வக்ர பெயர்ச்சி, குருவுடைய வக்ர நிவர்த்தி, சுக்கிர பெயர்ச்சி, சூரிய பெயர்ச்சி, ராகேது பெயர்ச்சி என கிட்டத்தட்ட ஒரு 5 பெயர்ச்சி பலன்கள் தற்பொழுது உங்களுக்கு தொடர்ச்சியாக வரக்கூடிய நாட்கள்ல ஏற்பட போகுது. இதன் மூலமாக நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படின்றது இந்த 2026ல கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படுத்தி தரப்போகுது. முதலாவதாக உங்களுக்கு சனியுடைய வக்ர நிவர்த்தி. இத்தனை நாட்களாக நெகட்டிவாக செயல்பட்டு கொண்டிருந்த சனி பகவான், அதாவது அஷ்டம சனியாக செயல்பட்டு கொண்டிருந்த சனி பகவான் தற்பொழுது உங்களுக்கு பிளஸ்ஸாக செயல்பட போகிறார். அப்படி பிளஸ்ஸாக செயல்பட போகும்போது கடந்த காலகட்டங்கள்ல உங்க வாழ்க்கையில நீங்க சனி பகவான் மூலமாக எதையெல்லாம் இழந்தீங்களோ அதை அனைத்தும் திரும்ப பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே வரக்கூடிய ஒரு 6 மாதங்கள் அப்படின்றது பார்க்கப்படுது. அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா குருவுடைய வக்ர நிவர்த்தி. இத்தனை நாட்களாக 2ஆம் இடத்தில் குரு இருந்ததுனாலதான் பொருளாதாரத்துல ஒரு மிகப்பெரிய பின்னடைவு அப்படின்றது உங்க வாழ்க்கையில் ஏற்பட்டு இருந்திருக்கும். தற்பொழுது 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் தற்பொழுது 3ஆம் இடமான லட்சணஸ்தானத்தை நோக்கி போறதுனால ஒட்டுமொத்த குரு பயிற்சி பலன்களும் தற்பொழுது உங்களுக்கு முழுமையாக கிடைக்க போகுது. இதன் மூலமாக பொருளாதாரத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர மாற்றம் அப்படின்றது உங்க வாழ்க்கையில அடுத்ததாக ஏற்பட போகுது. அடுத்து பாத்தீங்கன்னா சுக்கிர பயிற்சி. சுக்கிர பயிற்சியை பொறுத்த வரைக்கும் இது 12 ராசிகளுக்குமே பொது பலனாகவே பார்க்கப்படுது. இதன் மூலமாகவும் நல்ல ஒரு தொடக்கம் அப்படின்றது சிம்மராசிக்காரங்க வாழ்க்கையில பிப்ரவரி மாதம் முதலே உங்களுக்கு ஏற்பட போகுது. கடைசியாக பாத்தீங்கன்னா ராகுகேது பயிற்சி. ஐயையோ, ராகுகேது பயிற்சி இது சொன்னாவே பாத்தீங்கன்னா சிம்மராசிக்காரங்க ரொம்பவே பயப்படுவீங்க. ஏன்னா இந்த காலகட்டத்துல போன வருடம் பாத்தீங்கன்னா நிறைய கஷ்டங்களை சந்திச்சிருப்பீங்க. ஆனா தற்பொழுது நடக்கக்கூடிய இந்த ராகுகேது காலகட்டங்கள்ல உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் அப்படின்றது முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது. கடந்த காலகட்டங்கள்ல நல்ல ஒரு வேலைன்றது கிடைச்சிருக்காது. ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு 10,000 சம்பளத்துக்கோ 15,000 சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை அதுவும் குடும்ப கஷ்டத்துக்காக வேற வழி இல்லாம செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க படிச்ச படிப்புக்கு ஏத்த மாதிரியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் நீங்க ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி, இல்ல ஒரு ஐடி ஜாப்போ, பிரைவேட் ஜாப்போ, பேங்க் சைடோ, இப்படி நீங்க எந்த வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படின்றது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது. கோர்ட் கேஸ்ன்னு ரொம்ப நாட்களாக அலைஞ்சுக்கிட்டு இருக்கும் நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும். சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும். சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது. இதன் மூலம் வருமானம் அப்படின்றது பல வழிகளில் வரும். தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள், புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும். ராகு கேதுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும், உடல் ஆரோக்கியம் மேம்படும், சங்கடங்கள் நீங்கும். மறைமுகமாக உங்க தொழில் வாழ்க்கையிலும் சரி, இல்லற வாழ்க்கையிலும் சரி, நிறைய நபர்கள் வந்து தொல்லை கொடுத்திருப்பாங்க. இனி அவர்களுடைய தொந்தரவுன்றது முழுவதுமாகவே இருக்காது. ஒரு கம்பெனில இரவு பகல் பார்க்காம கடந்த காலகட்டங்கள்ல உழைச்சிக்கிட்டு இருந்திருப்பீங்க. உங்களுடைய சொந்த கம்பெனி நினைச்சு கூட வேலை செஞ்சிருப்பீங்க. ஆனா உங்களுக்கு இது நாள் வரைக்குமே சரியான ஒரு அங்கீகாரம் அப்படின்றதே கிடைச்சிருக்காது. உங்களுக்கு அப்புறமோ அல்லது உங்க கூடயே கூட நிறைய நபர்கள் வேலைக்கு வந்திருப்பாங்க. அவங்களுக்கு நிறைய சலுகை எல்லாமே கிடைச்சு நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு போயிருப்பாங்க. ஆனா நீங்க மட்டும் எப்படி வேலைக்கு போய் சேர்ந்தீங்களோ அதே மாதிரி தான் இன்னைக்கு வரைக்கும் இருந்திருப்பீங்க. ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு, உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு விரைவில் கிடைக்க போகுது. இன்னும் இவங்க வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை நிச்சயம் கிடைக்கும். அந்தஸ்துல நீங்க எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க. இனி நினைச்சது எல்லாமே நடக்கும். தொழிலில் வியாபார தடைகள் அனைத்து விலகும். லாபம் அதிகமாக கிடைக்கும். முன்னேற்றம் உண்டாகும். வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும். குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும். செல்வாக்கு அந்தஸ்து உயரும். வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும். தெய்வ சிந்தனை அதிகமாகும். பெரியோர்களிடையே உதவிகள் கிடைக்கும். உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும். புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும். முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றியை தரும். கடந்த காலகட்டங்கள்ல திருமண நிலை அப்படின்றது பாத்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரர்களுக்கு நிறைய பிரச்சனையும் சிக்கலுமே பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க. ஆனா தற்பொழுது பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க லவ் பண்ணிட்டு இருக்கும் போது வீட்டுல போய் சொல்லும் போது பேரண்ட்ஸே உங்களுக்கு முன்னாடி நின்று காதல் திருமணத்தையும் சரி அல்லது அரேஞ்ச் மேரேஜும் சரி நல்ல சிறப்பாக நடத்தக்கூடிய ஒரு நாட்களாகவே வரக்கூடிய நாட்கள் அப்படின்றது பார்க்கப்படுது. பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லோருமே
எல்லாருமே பாத்தீங்கன்னா டைவர்ஸுக்கு அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. அப்படி இல்லைன்னா தனியா பிரிஞ்சு கூட வாழ்ந்துகிட்டு இருப்பீங்க. நீங்க இருவரும் மீண்டும் ஒரு முறை நேரில் சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க. வாழ்க்கை துணையை இழந்த நபர்கள் பாத்தீங்கன்னா அது ஆண்களாக இருக்கட்டும் இல்ல பெண்களாக இருக்கட்டும், அடுத்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு குழப்பத்திலேயே இருப்பீங்க. அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரங்க தப்பா பேசிடுவாங்களோ, ஊர்க்காரங்க தப்பா நினைச்சிருவாங்களோ, அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு நிறைய நபர்கள் இந்த இரண்டாவது திருமணத்தை பத்தி யோசிக்காமலே இருக்கீங்க. ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும் இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால இந்த சொசைட்டியை சர்வே பண்றது ரொம்ப ரொம்ப கடினம். நீங்க எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு மறு வாழ்க்கை அப்படின்றது விரைவில் உங்களுக்கு அமையும். இனி வரக்கூடிய நாட்கள்ல கடினமான காரியத்தை சுலபமா செஞ்சு முடிப்பீங்க. உங்க எளிமையான பேச்சு திறமையால நீங்க அனைவரையுமே கவர்ந்தெழுப்பீங்க. சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்க எதிர்பாராத வருமானம் அப்படின்றது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது. சேமிப்பு அப்படின்றது மடங்காக உயரப்போகுது. இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் தற்பொழுது முழுவதுமாகவே ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடன்களையுமே கட்டி முடிக்க போறீங்க. உங்களுடைய பொருளாதார வளர்ச்சி மூலமாக உங்களுடைய குடும்ப உறவுகளுக்கும் உங்களுடைய நண்பர்கள் சொந்தக்காரர்கள் இவர்கள் மத்தியில் நிறைய மனக்கசப்பு இவர்கள் எல்லாம் வரக்கூடிய வாய்ப்பு பார்த்தீங்கன்னா அதிகப்படியாகவே உள்ளது. இவர்கள் மூலமாக இந்த பிரச்சனை வரக்கூடும் என்று தெரியும் பட்சத்தில் அவர்களை விட்டு உடனடியாக விலகி இருப்பது வரக்கூடிய காலங்களில் சிம்மராசிக்காரர்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அப்படி இல்லாத பட்சத்தில் உங்களுடைய வாழ்க்கை முறையே தலைகளாக மாறக்கூடிய வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அதிகம். குறிப்பாக குடும்ப உறவுகள் மத்தியில் ரொம்பவே ஜாக்கிரதையாக செயல்படுவது ரொம்ப ரொம்ப நல்லது சிம்மராசிக்காரர்களுக்கு.